வணக்கம். தேமுதிக, திமுக கூட்டணிக்குள்ள போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் சரி, விசிகாவுக்கும் சரி, தொகுதி பங்கீடுல பிரச்சனை, பஞ்சாயத்து. இன்னும் விசிகா வந்து தொகுதி பங்கீட முடிக்கவே இல்ல. அவங்க வந்து டபுள் டிஜிட்ல கேட்குறாங்க. தேமுதிகவுக்கு மட்டும் நீங்க எப்படி ராஜ்யசபா சீட்டெல்லாம் வந்தோனே குடுத்துட்டீங்க. நாங்க 2019லேருந்து உங்களோட கூட்டணியில இருக்கோம்ல, அப்படிங்கிற மாரி. நீங்க தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு வேணாலும் குடுங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, பிரச்சனை கிடையாது. அவங்க வரட்டும். அவங்களுக்கு நீங்க எத்தனை சீட்டு குடுக்குறீங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. 2019லேருந்து நான் உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா திமுக செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் எங்கள் மேலேயே கடுமையான விமர்சனங்களை வந்து மக்கள் வச்சாங்க. அப்பயும் நாங்கள் உங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறோம். எதுக்காக? பாஜக போன்ற மதசார்பற்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே பூந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் திமுக கூட்டணியில் நாங்கள் நிலைச்சி நிற்கிறோம். ஆனால் திடீர்னு தேமுதிக வந்தோன்னே எங்களை நீங்கள் கண்டுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. முதலமைச்சர் வந்து திருமாவளவன்ட்டே வந்து பேசியிருக்காரு. புரிஞ்சுக்கங்க திருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. பேசி இது மாதிரி சூழ்நிலைகள் கூட்டணி கட்சியோட அதிக ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகிடுச்சு. நம்மளோட வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அதனால வந்து நமக்கான ஒரு இதை நீங்கள் விட்டு கொடுக்குறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திருமாவளவனும் வீடியோலாம் போட்டார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தேமுதிகக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. தேமுதிகவோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 தொகுதிகளுக்கு குறைச்சி நீங்கள் வாங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து இவ்வளோ வருஷமாக 20 வருஷம் 21 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் எல்கே சுதீஷை வந்து ராஜ்யசபை எம்பி ஆக்கியிருக்காங்க. அது திமுக கொடுத்தது. அதிமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ராஜ்யசபா சீட்டு திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி தரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு உடனே ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ராஜ்யசபா எம்பி ஆயிடுச்சு. திமுக வந்து கொடுக்குற சீட்டு தான். இவங்க டபுள் டிஜிட்டில் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 14 தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 10க்குள்ளே தான் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இப்போ தேமுதிகவுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே விசிகாவும் தொகுதி பங்கீடில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்களுக்கு ஒதுக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா விசிகா வந்து மாநில அந்தஸ்து வாங்கி வச்சிட்டாங்க. அதனால் அவங்க கேட்குறாங்க. அவங்க தனி சின்னத்தில் நிற்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து தேமுதிகவுக்கு இன்னும் மாநில அந்தஸ்து இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் போட்டி போட்டாகணும். 8 தொகுதியாவது எதிர்பார்க்குறாங்க. 8 தொகுதி கொடுக்குறதுக்கு திமுக ஓகே. அதுக்கு மேலே ஒரு தொகுதி கூட கொடுக்க முடியாது. 8+1 தான். அதுக்கு ஓகே சொல்லி தான் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. 2011 41 சீட்டு அம்மா கொடுத்தாங்களா? ஜெயலலிதா இருந்தபோது கொடுத்தாங்களா? அப்போ 41 சீட்டில் நம்ம நின்று அப்போ வந்து நம்ம 29 எம்எல்ஏக்கள் வந்து எதிர்க்கட்சி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம செல்வாக்காக தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து மக்கள் நல கூட்டணியில் 100 தொகுதிகளை வந்து நம்ம போட்டி போடலையா? 2021லேயும் போட்டி போடலையா? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசி கேள்வி கேட்டால் 2011 வந்து 41 தொகுதி போட்டி போட்டிங்கன்னா, அன்னைக்கு இருந்த அதிமுக வேறு. அன்னைக்கு வலுவான ஒரு அதிமுக. பெருசாக அதிமுகவோட யாருமே கூட்டணி வைக்கல. அன்னைக்கு தேமுதிக மட்டும் இருந்தால் போதும். இல்லைன்னா அதிமுக வந்து தனிச்சு 234 தொகுதியிலும் போட்டி போட அவங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி தான் தேமுதிக வந்து மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப கொண்டு போய் கொடுத்து 41 சீட்டுக்கு ஓகே பண்ண வச்சாங்க. அந்த சைடு திமுக சைடு போயிருந்தாலும் இவ்வளோ தொகுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. திமுக அன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கும். கலைஞர் முதலமைச்சர் ஆகிருப்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் காய் நகர்த்தி தேமுதிக கொண்டு வந்து அதிமுகவில் சேர்த்து விட்டார். சரி, அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்கிற நிலைமை வேறு இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு தானே மாவட்ட செயலர்கள்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. நம்ம வந்து 100 தொகுதிக்கு மேலெல்லாம் 2021 போட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டி போட்டிங்க, எவ்வளோ தொகுதிகளில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும்ல. அந்த கேள்வியை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் இருக்குது. மாவட்ட செயலர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் வேறு பிரேமலதா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் மாவட்ட செயலர்களோட எதிர்பார்ப்பு, பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து அவங்க தீவிரமாக ஆலோசனை பண்ண போகிறாங்க. மாவட்ட செயலரோட கருத்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி. கிட்டத்தட்ட ஒரு 25-26 கட்சிகள் வந்து சேர்ந்துருக்குது, இணைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அது தொகுதி பங்கீட்டில் வந்து பிரித்து கொடுக்குறதுல திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் இருக்குது. எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ளே இழுத்து போட்டாச்சு. இப்போ தொகுதி பங்கீடு அதில் வந்து இப்போ பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலுமே வந்து அவங்க வந்து அதை சமாளிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒன்று இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ பிரேமலதாட்ட பேசும்போது கூட அவங்க அதை தான் சொல்கிறாங்க. பிரேமலதாட்டை வந்து ஸ்டாலின் பேசும்போது கூட அதை தான் சொல்கிறாரு.
உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா விசிகாலாம் இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகாட்டையும் வந்து சொல்கிறாரு, நீங்களாம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக நின்றீங்க, எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்தீங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம்னா எப்படி கொடுத்தீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க. அவங்களும் தேமுதிகவும் ஒரு மாநில அந்தஸ்துக்கு தான் போராடுறாங்க, நீங்கள் வந்து மாநில அந்தஸ்து வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து கேட்குற தொகுதிகளில் 8+1 அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கிங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. விசிகா ஓரளவுக்கு வந்துடுவாருன்னு நினச்சிங்களேன். அப்புறமா கம்யூனிஸ்டுகளில் ஒருத்தர் ஒரு சைடு இழுத்துக்கிட்டே கிடக்கிறாரு, வைகோ வேற அவர் அதிருப்தியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மாவட்ட செயலர்கிட்ட தேமுதிக பிரேமலதா வந்து ஆலோசனை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. சரி, அதுக்கப்புறமா ஒரு சில முக்கியமான முடிவுகளையும் தேமுதிகவில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க 8 தொகுதி தராங்க, திமுக 8 தொகுதி தராங்க அப்படின்னா ஓகே, பிரேமலதா பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கியாச்சு, அவங்க கொடுக்குற தொகுதியை வாங்கி தான் ஆகணும். இதுக்கு மேலே எல்லாம் போய் போராட முடியாது. அப்படி போராடி கூட்டணி விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னோம்னா இதை விட அசிங்கம் ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுல எண்ணத்தில் இருப்பாங்க. சரி, திமுக சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா போட்டி போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து விருதாச்சலமோ ரிஷிவந்தத்திலே போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலர்கள் எல்லாம் விருப்ப மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததில் வந்து சுதீஷை கொண்டு போய் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டாச்சு. அப்புறம் விருதுநகர் இல்லைன்னா சாத்தூர் இந்த தொகுதியில் வந்து விஜய் பிரபாகரன் போட்டி போடுவார். அப்படி வந்து இது பண்ணும்போது பிரேமலதாவும் வந்து கண்டிப்பாக விருதாச்சலமோ ரிஷிவந்தத்தில் போட்டி போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 21 வருஷமாக நம்ம இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கோம். கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டு இந்த கட்சி ரொம்ப டேமேஜாக இருக்கும்போது கூட நம்ம முட்டு கொடுத்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம்ல ஒரு தொண்டனா, அவனுக்கெல்லாம் இந்த கட்சி என்ன மரியாதை கொடுக்குது. இப்போ இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது இவங்க வந்து எம்எல்ஏ எம்பி இப்படின்னு ஆகிட்டே போவாங்க, இந்த குடும்பமே ஆகிட்டு போகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேமுதிகவில் இருக்கிற உறுப்பினர்களோ மாவட்ட செயலர்களோ கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் அதிமுகவில் இருக்கார்ல எடப்பாடி பழனிசாமி, அவர் இந்த மாதிரி விமர்சனம்லாம் பண்ணுவார். தேமுதிக தொண்டர்கள்லாம் என்னையா பண்ணுறீங்க, உங்களுக்கான வாய்ப்புகள்லாம் சும்மா தான், ஜீரோ தான், நீங்கள் சும்மா உழைச்சிக்கிட்டே தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பிரேமலதாவுக்கு வந்திருக்கு. அதனால் அது சம்பந்தமாகவும் ஆலோசனை கூட்டத்தில் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரேமலதா வந்து இந்த தேர்தலில் போட்டி போட போகிறதில்ல. ஆனால் வந்து தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சிக்காரங்களுக்கு சில முக்கியத்துவத்தை கொடுப்போம். இப்போ வந்து விஜய் பிரபாகரன் மட்டும் இந்த தேர்தலில் வந்து விருதுநகரோ இல்லை சாத்தூர்லேயோ போட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மாவட்ட செயலர்கள் அதிகமாக எதிர்பார்த்தது வந்து அதிமுகவோட தான் தேமுதிக கூட்டணி வைக்குன்னு சொல்லி, கடைசியில் வந்து திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி முருகமரம் வேதாளம் ஏறின கதையாக ஏறிட்டார். அவர் ராஜ்யசபா சீட்டு தரவே முடியாதுன்ட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்குற சைடு போயிட்டாங்க. நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறதுல எடப்பாடி பழனிசாமி இல்லாட்டின்னு பிரேமலதாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக வந்து நம்ம விமர்சனங்களை கடுமையாக வைக்கணும், தமிழ்நாடு முழுவதும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரிச்சோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற மனக்கசப்புகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம், இன்றைக்கி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய எண்ணம் என்ன? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 8+1 ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு, 8 தொகுதிகள் அப்படிங்கிறது திமுக முடிவு பண்ணியிருக்கு. ஆனால் தேமுதிக மாவட்ட செயலர்கள் 10 தொகுதிக்கு மேலே வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய பேர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மாவட்ட செயலர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா மிரட்டல் தான், ராஜினாமெல்லாம் யாரும் பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தேமுதிகவில் வந்து பிரேமலதா அவங்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.